Good morning children. Last class la நம்ம அலுமினியம் வர்க் ஓவர் பண்ணிட்டோம்லமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் எதுவானா காப்பர். அந்த ஓர்ல நிந்தி காப்பர் ஓர்ல நிந்தி எப்படி நம்மள செப்பரேட் பண்ணி நம்மள காப்பர் எடுக்கிறது. அதோட physical properties என்ன, chemical properties, uses இது எல்லாமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கறோம். Occurrence எங்க கிடைக்கிறதுன்னு. It was named as cuprum by the Romans because they got it from the island of Cyprus. ஏன்னா இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிளேஸ் அந்த ஐலண்டோட நேம் எதுவானா சைப்ரஸ். பிளேஸ் வந்து ஏன்னா அந்த ரோமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அது வந்து டிஸ்கவர் பண்ணது. அதனால அந்த நேமும் ப்ரெஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால கியூப்ரம் அனி நேம் வச்சுருக்காங்க. இப்போ அமராண்டம் அந்த இது ஒவ்வொரு இது நேம் டிஸ்கவர் பண்ணது வச்சு தான் அந்த நேம் வந்தது கொடுத்துருப்பாங்க. காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் ஆஸ் வெல் ஆஸ் கம்பைன்ட் ஸ்டேட். நேட்டிவானா நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறதுனா கம்பைன்ட் ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு காப்பர் அன்னது அப்படி இதுவாகும். நெக்ஸ்ட் இந்த இதில் ஓர்ஸ் ஆஃப் காப்பர். ஏன்னா அந்த காப்பரில் என்னென்ன ஓர்ஸ் இருக்கிறது அதோட ஃபார்முலாஸ். காப்பர் பைரட்டிஸ் CuFeS2 அதோட ஃபார்முலா கியூப்ரைட் ஆர் ரூபி காப்பர். ஏன்னா ரெண்டுமே சேம் தான், அனதர் நேம் அது Cu2O. நெக்ஸ்ட் காப்பர் கிளான்ஸ் 3 ஓர்ஸ் ஆஃப் காப்பர் இஸ் தேர். ஸோ அந்த ஃபார்முலா CuFeS2 Cu2O Cu2S கிளான்ஸ் என்னது சல்ஃபைடோட மிக்சர். The chief ore of copper is copper pyrites. ஏன்னா அந்த மெயினாக இப்போ அல்யூமினியமுக்கு பாக்சைட் 3 இது இருந்தாலும் அதில் பாக்சைட் தான் நம்மள மெயின் ஓர்ன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி காப்பரை கூட அதோட மெயின் ஓர் எதுவானா காப்பர் பைரட்டிஸ். இட் ஈல்ஸ் நியர்லி 76% ஆஃப் த வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காப்பர். கிட்டத்தட்ட 76% வேர்ல்டில் இருக்கிற காப்பர் வந்து இந்த ஒரு ஓரில் இருந்து தான் நம்மளுக்கு காப்பர்னு செப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரட்டிஸ் இன்வால்வ்ஸ் இன் ஏன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லும் அந்த காப்பர் பைரட்டிஸ்லேருந்து காப்பர்னு நம்மளும் செப்பரேட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். இப்போ ஏன்னா அந்த ஓரோட கான்சன்ட்ரேஷன் என்ன மெயின். த ஓர் இஸ் க்ரஷ்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓர்னு நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா ப்ரெஸ் அந்த கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். அந்த க்ரஷ் பண்ணுற ப்ராசஸோட நேம் தான் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதுவானா ரோஸ்டிங். ஏன்னா இந்த ரோஸ்டிங்னு வரும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸில் எது பண்ணுவாங்கன்னா த கான்சன்ட்ரேட்டட் நல்ல கான்சன்ட்ரேஷனாக இருக்கிற அந்த ஓர்னு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர் எக்ஸஸாக அந்த ஏர்னது அதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராசஸ்లో இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ்లో த மாய்ஸ்சர் அண்ட் volatile impurities. volatile மீன்ஸ் வேப்பர் ஆகிற இது வேப்பர். ஸோ வேப்பர் ஆகிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஏதாச்சும் இருந்தால் அதில் ரிமூவ் ஆகிடும். சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி ஆர் ரிமூவ்ட் ஆஸ் ஆக்சைட்ஸ். இந்த சல்ஃபர் ஆனாலும் ஃபாஸ்பரஸ் ஆனாலும் ஆர்சனிக் ஆன்டிமோனி அது எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிட்டு இருந்தால் இது எல்லாமே வந்து ஆக்சைட்ஸாக ரிமூவ் ஆகிடும். காப்பர் பைரட்டிஸ் பார்ட்லி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயர்ன். ஏன்னா இதோட சல்ஃபைட்ஸ் ஆனது எப்படி இது பண்ணிட்டு இருக்கிறோம், அது எப்படி நம்மளை டிவைட் பண்ணுறோம், காப்பராக எப்படி அயனாக எப்படின்னு இது பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஃபார்முலா. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டு தான்மா. ஸோ இந்த காப்பர் பைரட்டிஸில் வரும்போது நம்மளுக்கு எந்த இது ஈக்குவேஷனானா ஸோ CuFeS2 அதோட காப்பர் பைரட்டிஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ரைஸ் டு Cu2S FeS காப்பர் சல்ஃபைடு அயர்ன் சல்ஃபைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடாக டிவைட் ஆகிடும். இந்த ரோஸ்டிங் ப்ராசஸோட ஈக்குவேஷன் இதுதான். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எதுவானா ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் ஆனாலே த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் அந்த ரோஸ்ட் பண்ண அந்த ஓர்னு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ரோஸ்டட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்மெல்டிங். அந்த ரோஸ்ட் பண்ண ஓர்னு வந்து மிக்ஸ்டு வித் பவுடர்ட் கோக் அண்ட் சாண்ட் இஸ் heated in a blast furnace to obtain matte Cu2S plus FeS. ஏன்னா மேட்டி ஆனாலே அதோட ஃபார்முலா காப்பர் அண்ட் அயனோட சல்ஃபைடு மிக்சர் தான் மேட்டி. அண்ட் ஸ்லாக்
the slag is removed as waste. அந்த வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே மேலே அப்படியே வந்துடும், ஃப்ளோட் ஆகிற மாதிரி. அது வந்து நம்மளும் வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவானா பெஸ்மரைசேஷன். இந்த பெஸ்மரைசேஷன் ஆனாலே நம்மளுக்கு அந்த ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் காப்பர் பைரட்டிஸில் வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு இது. The molten matte is transferred to bessemer, converted in order to obtain blister copper. ஏன்னா இந்த பெஸ்மரைசேஷன் ப்ராசஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிற காப்பரோட நேம் என்னன்னா blister copper. Ferrous sulfide from matte is oxidized to ferrous oxide. இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு இருக்கும், அதில் இருந்தே நம்மளுக்கு எது செப்பரேட் பண்ணுறோம், மேட்டின்னு செப்பரேட் பண்ணுறோம். மேட்டி ஆனாலே என்ன, காப்பர் அண்ட் அயனோட சல்ஃபைடு மிக்சர் தான் மேட்டி. which is removed as slag using silica. சிலிக்கானா ஆக்சுவலாக சாண்ட் அது. ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு அது வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால அது வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே வந்துடும். 2FeS + 3O2. FeS ஆனாலே அயன் சல்ஃபைடு, ஃபெரிக் சல்ஃபைடு ப்ளஸ் 3O2 ஆக்சிஜன் அது மேலே ரிமூவ் இது பண்ணும்போது என்ன ஆகிடும், FeO + SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக ரிமூவ் ஆகிடும். அந்த FeOன்னது மறுபடியும் சிலிக்கா SiO2 அதில் இது ஆகும்போது ஜாயின் ஆகும்போது எது வரும், அயர்ன் சிலிகேட் FeSiO3. அதோட நேம் தான் ஸ்லாக். ஸ்லாக் ஆனாலே அயர்ன் ஆக்சைடுக்கு சிலிக்கா ஜாயின் பண்ணுறதுனால வர ப்ராடக்டோட நேம் எதுவானா அயர்ன் சிலிகேட். திஸ் இஸ் ஸ்லாக். 2Cu2S 2 ஆனது எதுக்காக எடுத்தால் இப்போ காப்பரில் 2 டைப்ஸ் இருக்குது, அந்த நேம் வேலன்சி பேஸ் பண்ணி. ஏன்னா 2 3 வேலன்சிஸ், கியூப்ரிக் கியூப்ரஸ் அப்படின்னு வரும்போது 2 இருக்கிற காப்பரா 3 இருக்கிற காப்பரானது இது பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த சல்ஃபைட்ஸில் ஃபார்முலானது சேஞ்ச் ஆகும். Cu2S + 3O2 gives rise to 2Cu2O + 2SO2. காப்பர் ஆக்சைடாகவும் வரும், சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் மாறும். 2Cu2O + Cu2S gives rise to 6Cu + 2SO2. 6Cu ஆன காப்பர், அந்த பிளிஸ்டர் காப்பர் வர ப்ராடக்ட். இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் அன்னது பெஸ்மரைசேஷனில் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த இதில் ஃபஸ்ட் அயர்ன் சல்ஃபைடு எப்படி சேஞ்ச் ஆகும், அதுக்கு சிலிக்கா மிக்ஸ் பண்ணதுனால அயர்ன் சிலிகேட்டாக வரும். இப்போ இந்த இதில் Cu2S and 3O2 அயர்ன் சல்ஃபைடு அப்படி செப்பரேட் பண்ணால் காப்பர் சல்ஃபைடு இது பண்ணும்போது அதுக்கு ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு பிளிஸ்டர் காப்பர் தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவானா ரிஃபைனிங். Blister copper contains 98% of pure copper and 2% of impurities. இந்த 4 ஸ்டெப்ஸில் இவ்வளோ நம்ம இது பண்ணாலும் பியூரிஃபை பண்ணாலும் இன்னும் 2% இம்ப்யூரிட்டிஸ் அன்னது அந்த பிளிஸ்டர் காப்பரில் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த 2% இம்ப்யூரிட்டிஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு எது பண்ணுவாங்கன்னா purified by electrolytic refining. This method is used to get metal of a high degree of purity. For electrolytic refining of copper we use. ஏன்னா கரண்ட் அன்னது அதில் பாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்டிக் ஆனாலே என்ன, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அதனால் நம்மளும் டிவைட் பண்ணுறது ரிஃபைனிங் பண்ணுற ப்ராசஸ் தான் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். ஸோ கேத்தோடாக எது யூஸ் பண்ணுறோன்னா a thin plate of pure copper metal. பியூராக இருக்கிற காப்பர் மெட்டல் வந்து கேத்தோடாக யூஸ் பண்ணுறோம். ஆனோடு வந்து a block of impure copper metal. ஏன்னா அந்த இதில் இம்ப்யூராக இருக்கிற ஒரு காப்பர் மெட்டல் என்னது ஆனோடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரோலைட் ஆனால் எதுவானா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் acidified with sulfuric acid. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனும் இருக்கும், அது இல்லாமல் அசிடஃபைடு. ஏன்னா அந்த சல்ஃபியூரிக் ஆசிடாக நம்மளும் அந்த இதுதான் யூஸ் பண்ணுறோம். எதுவானாலும் காப்பர் சல்ஃபேட் அண்ட் sulfuric acid ரெண்டுமே அந்த எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். when electric current is passed through the electrolytic solution, pure copper gets deposited at the cathode. ஏன்னா பியூர் காப்பர் அன்னது எதில் போய் நம்மளுக்கு டெபாசிட் ஆகும், கேத்தோடு. கேத்தோடனாலே பியூர் தின்னாக இருக்கிற ஒரு பிளேட்டு தான். அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறது, பியூர் காப்பர் மெட்டல் தான் அதில் இருக்கிறது கேத்தோடு. ஸோ இது இப்படி நம்மளுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுறதுனால அந்த கரண்ட் அன்னது டிவியேட் ஆகி அந்த கேத்தோட் மேலே டெபாசிட் ஆகிடும். and the impurity settled at the bottom of the anode in the form of sludge called anode
mud. ஏன்னா அந்த ஆனோடு கிட்ட அது வந்து இம்பியூராக இருக்கிற காப்பர் மெட்டல், அங்கே போய் நம்மளுக்கு இம்பியூரிட்டிஸ் போய் செட்டில் ஆகிடும். ஸோ இது இந்த மாதிரி தான் நம்மள வந்து கரண்ட் பாஸ் பண்ணி ஒரு காப்பர் பிளிஸ்டர் காப்பரில் வந்து பியூர் காப்பர் அன்னது தயார் பண்ணிட்டு இருக்கோம். So next இது எதுவானா physical properties of copper. Copper is a reddish brown metal with high luster, high density, high melting point, எல்லாமே high. ஏன்னா காப்பர் இஸ் எ வெரி குட் மெட்டல். மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணது எல்லா எலக்ட்ரிக் வயர்ஸ் எடுத்தால் காப்பர் தான் மெயினாக செலக்ட் பண்ணுவோம். Chemical properties of copper. Action of air and moisture. இந்த காப்பரு ஏரு மாய்ஸ்சர், ஏர் நார்மலாக ஏரில் வச்சா அது எப்படி இதுவாகும்னு எடுத்தால் காப்பர் சல்ஃபர். அது ஏன்னா நம்மளுக்கு காப்பர்னு வரும்போதே ஆக்சிஜன் ரியாக்ட் ஆனால் என்ன, எந்த ஒரு மெட்டலுக்கானாலும் ஆக்சைட்ஸ் தான் ஃபார்ம் ஆகிடும். Copper gets converted with a green layer of basic copper carbonate in the presence of CO2 and moisture. ஏன்னா ஓன்லி ஏர்னு வரும்போது ஆக்சிஜன் மட்டும் இல்லை, கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், அது இல்லாமல் நைட்ரோஜன் ஹைட்ரோஜன் எல்லா கேஸஸும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறது தான். அது 2Cu + O2 + CO2 + H2O. ஏர்னு சொன்னதுனால ஆக்சிஜனும் ஹைட்ரோஜன் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்துலேயுமே அந்த காப்பர் மிக்ஸ் ஆகி அதில் நின்று வரது எதுவானா CuCO3 CuOH ட்வைஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வரும். பேசிக் காப்பர் கார்பனேட் அதோட நேம். பேசிக்னு எதுக்காக சொல்கிறேன்னு எடுத்தால் ஆக்சுவலாக எங்கள் நேம் அவங்களுக்கு கெமிக்கல் நேம் அன்னது கொடுக்கல, இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி நேம் தெரியாமல் இருக்கிறது நான் சொல்லும் போது அப்படியே நீங்களும் இது பண்ணிக்கலாம். CuCO3 எடுத்தால் காப்பர் கார்பனேட், CO3 ஆனாலே கார்பனேட், CuOH ட்வைஸ் அனு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு வரும்போது OH ஆனாலே பேசிக் குரூப், அது ஹைட்ராக்சில் குரூப். ஸோ பேசிக் காப்பர் கார்பனேட் திஸ் ஃபார்முலா அதோட நேம் ஆனது அதுதான். ஆக்ஷன் ஆஃப் ஹீட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆன் ஹீட்டிங் எட் டிஃபரண்ட். ஏன்னா இந்த இதில் வரும்போது என்ன இதுவாகிடும் நம்மளுக்கு வந்து ஆன் ஹீட்டிங் எட், ஏன்னா அந்த இதில் on heating at different temperatures in the presence of oxygen, copper forms two types of oxides, CuO, Cu2O. CuO next என்ன copper cupric oxide, cuprous oxide, இதுதான் two types. 2Cu + O2 gives rise to below 1370 K. இது எந்த இதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு எடுத்தால் ஆக்சுவலாக காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு எடுத்தால் 1356 கரெக்டாக. இப்போ அந்த பாயிண்ட் மெல்டிங் ஆனாலே என்ன, ஒரு சாலிட் ஃபார்மில் இருந்து லிக்விட் ஃபார்முக்கு வர ஸ்டேஜ் தான் மெல்டிங் பாயிண்ட். ஏன்னா அந்த இதில் இருந்து வரும்போது அந்த லிக்விட் ஆனது வேப்பர் ஆகிற ஸ்டேஜ் வந்து பாயிலிங் பாயிண்ட். ஸோ இந்த இதில் 1370 அன்னது, ஏன்னா 1356 கரெக்ட் ஆக்சுரேட் வேல்யூ ஆனால் ஒரு அவங்கள ஆவரேஜாக எடுத்து 1370 கெல்வின் உள்ள நம்மளுக்கு அதுக்கு அதை விட கம்மியில் இருந்தால் காப்பர் அன்னது காப்பர் 2 ஆக்சைடாக வந்துடும், அது பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் 1370 டிகிரிஸ் கெல்வின் மேலே இருந்தால் நம்மளை ஹீட் பண்ணுறது. அப்போ எந்த ஆக்சைடு வரும்னா காப்பர் 1 ஆக்சைடு வரும், Cu2O. அப்போது அது அந்த எந்த கலரில் இருக்கும்னா ரெட் கலரில் இருக்கும், அதுதான் காப்பர். ஏன்னா அந்த செகண்ட் டைப் எதுவும் ஹீட் பண்ணுறதுனால காப்பர் அன்னது நம்மள ஆக்சிஜனில் எப்படி இதுவாகிடும், என்னென்ன ஆக்சைட்ஸ் அன்னது ஃபார்ம் ஆகிடும், காப்பர் 2 காப்பர் 1 தான் வரும். Next third property is one action of acids with dilute HCl and dilute H2SO4. dilute இருக்கிற hydrochloric acid and sulfuric acid ரெண்டுமே வரும்போது நம்மளுக்கு இந்த இதில். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த இதில் ஏன்னா H2SO4 ஆனாலும் HCl ஆனாலும் இந்த காப்பரில் ரியாக்ட் ஆகும்போது மெட்டல்ஸ் in the absence of air. Copper dissolves in these acids in the presence of air. Copper வந்து இந்த ஆசிட்ஸில் டிசால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு எப்படி இதுவாகிறது அந்த இதில் இருந்து Cu + HCl + O2 gives rise to எது வரும், cupric chloride, CuCl2. ஏன்னா cupricன்னு வரும்போது Cl வந்து வேலன்சி 1, காப்பர் வேலன்சி 2, அதனால ஃபார்முலா இப்படி வரும் CuCl2 + 2H2O. நெக்ஸ்ட் வித் டைல்யூட் HNO3. இது வந்து
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு சல்ஃபியூரிக் ஆசிட் கிட்டானா இது வந்து கண்டிப்பாக நோ, ஏன்னா அந்த ரெண்டுத்துலையுமே ஹாவ் நோ ஆக்ஷன் ஆன் தீஸ் மெட்டல்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர். ஏரே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு இந்த இதில் ரியாக்ஷனே இல்லை. ஆனால் ஏர் இருந்தால் அந்த ஏர் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கியூப்ரிக் குளோரைடு அன்னது வரும். இது கரெக்டாக உங்களுக்கு கிளியராக தெரியணுமா? ஏரே இல்லைன்னு சொன்னால் காப்பருக்கு இந்த ஆசிட்ஸ்க்கு எந்த ரியாக்ஷன் இல்லை. ஏர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் ஆகி அதில் இருந்து கியூப்ரிக் குளோரைடு வாட்டர் வரும். நெக்ஸ்ட் எதுவானா வித் டைல்யூட் HNO3 HCl H2SO4 ஒரு டைப் பண்ணி எடுத்தான். இப்போ HNO3 ஆனால் நைட்ரிக் ஆசிட். Copper reacts with dilute HNO3 with the liberation of nitric oxide gas. அதில் எது லிபரேட் ஆகிடும்? நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் தான் லிபரேஷன் ஆகிறது. 3Cu plus 8HNO3 gives rise to CuNO3 twice plus 2NO plus 2H2O. காப்பர் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது வர ப்ராடக்ட் எதுவானா காப்பர் cupric nitrate and nitrous oxide NO அந்த இதில் ப்ளஸ் அது எல்லாமே வாட்டர் வரும். Cu plus H2SO4 ஆனால் CuSO4 SO2 plus 2H2O. நைட்ரிக் ஆசிட் ஆனால் நைட்ரிக் ஆக்சைடு வரும். சல்ஃபியூரிக் ஆசிட் ஆனால் சல்ஃபர் டை ஆக்சைடு வரும். அதுதான் ரெண்டுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ். Next, smelting. In a blast furnace, the charge consisting of roasted ore, ஏன்னா இந்த இதில் வரும்போது நம்மளுக்கு எந்த இதுவாகிறது ஒவ்வொரு இதிலும் நம்மளுக்கு இதுவாகனா ஏன்னா செப்பரேட் பண்ணுற ப்ராசஸஸ் ஆனது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் டைப் எதுவானா ஆக்ஷன் ஆஃப் குளோரின். இப்போது சல்ஃபியூரிக் ஆசிட்ல பார்த்துட்டோம், HCl பார்த்துட்டோம், HNO3 பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எதுவானா குளோரின். காப்பரும் குளோரினும் ரியாக்ட் ஆனால் கியூப்ரிக், ஏன்னா அந்த இதில் காப்பர் 2 குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்க. 2 எடுத்தால் 2 வேலன்சி இருக்கிற கார்பன் தான் அதில் ரியாக்ட் ஆகி CuCl2 அன்னது வரும். ஸோ அந்த இது வந்ததுனால நம்மளுக்கு என்னென்னா அதோட நேம் எதுவானா காப்பர் 2 குளோரைடு. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலீஸ். காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை ஆல்கலீஸ். ஏன்னா ஆல்கலீஸ் எடுத்தாலே எந்த ஆக்ஷனும் இல்லை. காப்பருக்கு ஆல்கலீஸ்க்கு டஸ் நாட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் காப்பர். Uses and வரும்போது எது வரும்? It is extensively used in manufacturing electric cables and other electric appliances. எலக்ட்ரிக் எந்த ஒரு இதுவானாலும் தயார் பண்ணுறதுக்கு இந்த காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட் யூஸ். It is used for making utensils, containers, calorimeters and coins. காப்பரில் காயின்ஸ் தயார் பண்ணுவாங்க, கெலோரிமீட்டர்ஸு, நெக்ஸ்ட் அந்த ஹீட் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் யூட்டென்சில்ஸ் நம்மள வீட்டில் காப்பர் வெசல்ஸ், காப்பர் பாட்டம் அன்னது, காப்பர் வெசல்ஸ், நிறைய ஐட்டம்ஸு பூஜை சாமான் எல்லாமே மோஸ்ட்லி காப்பரில் இது பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே அந்த கண்டெய்னர்ஸ் ஆனாலும் யூட்டென்சில்ஸ் ஆனாலும் எல்லாமே அது காப்பரில் தயார் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோப்ளேட்டிங். Next, electroplating process to copper best use. It is alloyed with gold and silver for making coins and jewels. இந்த காப்பர் அன்னது கொஞ்சம் ஆனாலும் அது மிக்ஸ் பண்ணலன்னு சொன்னால் எந்த கோல்டு ஆர்னமெண்ட்டும் நம்மளால் தயார் பண்ண முடியாது. அதனால தான் அந்த இதில் நம்மளுக்கு 916, 22 கேரட், 24 கேரட் ஒவ்வொரு கேரட்ஸ் அன்னது இது பண்ணுவாங்க. அதில் அந்த காப்பர் இருக்கிற கண்டென்ட் வச்சு தான் அந்த நேம் அன்னது கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி காப்பர் மிக்ஸ் பண்ணால் தான் நம்மள ஒரு ஷேப்பில் அந்த ஆர்னமெண்ட்ஸ் அன்னது தயார் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக காப்பர் அன்னது அதுக்கு ஜாயின் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணுற கண்டென்ட் வச்சு தான் கோல்டோட கேரட்ஸ் அன்னது வரும். நெக்ஸ்ட் எதுவானா எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அயர்ன். அயர்ன் அன்னது எப்படி, ஏன்னா இதுவரை காப்பர்மா இது ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு அயர்ன் அக்கரன்ஸ் எங்கே கிடைக்கிறது? அயர்ன் மோஸ்ட்லி கிடைக்கிற பிளேசஸ். அயர்ன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் abundant மெட்டல் அவைலபிள் நெக்ஸ்ட் டு அல்யூமினியம். அல்யூமினியம் அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிற மெயின் ஓர் எதுவான்னு எடுத்தால் அயர்ன். It occurs in nature as oxides, sulfides and carbonates. The ores of iron are, in iron oda ores எதுன்னு எடுத்தா hematite Fe2O3, magnetite Fe3O4, iron pyrites FeS2. 3 types of ores.
Iron is chiefly extracted from hematite ore Fu2O3. ஏன்னா 3 ores இருந்தாலும் ஒவ்வொரு மெட்டலுக்கு அந்த இதில் நம்மளுக்கு ஒரு மெயின் ஓர் ಅನ್ನது ஒன்று இருக்கும், அதுதான் நம்மள எழுதணும், ஏதோ ஒன்றுன்னு எழுதக்கூடாது. ஓர்ஸ் ஆஃப் அயர்ன் எடுத்தா மூணுமே எழுதணும். சீஃப் ஓர் எடுத்தா கண்டிப்பாக எது எழுதணும், ஹேமடைட். அதே காப்பர் வரும்போது அயர்ன் காப்பர் பைரட்டிஸ் இதுதான் எழுதணும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். இந்த அயர்னு எந்த ப்ராசஸில் செப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் అని எடுத்தா நம்மளுக்கு இதில் கான்சன்ட்ரேஷன் கிராவிட்டி செப்பரேஷன் అని எடுத்தா த பவர்ட் ஓர் இஸ் வாஷ்டு வித் எ ஸ்டீம் ஆஃப் வாட்டர். இந்த நல்லா பவுடர் பண்ணி அந்த ஸ்டீம் நல்லா ஹாட்டாக இருக்கிற அந்த ஸ்டீம், ஏன்னா வாட்டர் நல்லா கொதிக்கும் போது என்ன ஆகிடும், ஸ்டீமாக மேலே வரும், ஆவியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த இது மேலே அது நல்லா விடணும். As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier ore particles settle down. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், லைட்டாக இருக்கிறது தூரமாக போய் பட்டுடும், அதே வெயிட்டானேன்னா அந்த இதில் வரும்போது வெயிட்டாக இருக்கிறது கீழேயே அப்படியே செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எதுவானா ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். ரோஸ்டிங் அண்ட் வரும்போதே நம்மளுக்கு எந்த இதில் வந்துடும், ரோஸ்டிங் அண்ட் எடுத்தால் கால்சினேஷன். இது ரெண்டு ப்ராசஸஸ் இருக்குது. த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் ஏ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் ಅನ್ನது லிமிட்டாக அந்த இதில் நம்மள அந்த ஃபர்னேஸில் கொடுக்கணும். ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ், அந்த ஃபர்னேஸ் ಅನ್ನது டயக்ராமில் கீழே கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ அந்த ஃபர்னேஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ரோஸ்ட் பண்ண நெல்லாம் ஃபஸ்ட்டு கிராவிட்டி செப்பரேஷன்னால லைட்டரு வெயிட்டாக இருக்கிறது செப்பரேட் பண்ணிடுறோம், லைட்டராக இருக்கிறது வெளியில் போயிடும், வெயிட்டாக இருக்கிறது கீழே வந்துடும் ஃபர்னேஸில். அது நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணி எக்ஸஸாக ஏர் ಅನ್ನது அந்த ஃபர்னேஸில் உள்ள விடணும். ஆஸ் எ ரிசல்ட் மாய்ஸ்சர் இஸ் ட்ரைவன் அவுட் அண்ட் சல்ஃபர். அப்போது அதில் இருக்கிற சல்ஃபர் ಅನ್ನது அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை அது அப்சார்ப்ஷன் பண்ணிடும். ஆர்சனிக் அண்ட் ஃபாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட் ஆஃப். ஓன்லி சல்ஃபர் இல்லை, ஆர்சனிக் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஃபாஸ்பரஸ் இருந்தாலும் எல்லாமே அந்த ஏர் எக்ஸஸ் அமௌண்ட்டில் நம்மளை உள்ளே விடுறதுனால என்ன ஆகிடும், ஆக்சைட்ஸாக ஃபார்மேஷன் ஆகி செப்பரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்மெல்டிங். இன் எ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர். அந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிற ஓர் ಅನ್ನது அதில் உள்ள இது பண்ணியிருக்கிறோம். கோக் அண்ட் லைம்ஸ்டோன் இந்த ரேஷியோ 8:4:1 அந்த ரேஷியோவில் நம்மளை அனுப்புகிறோம். ஏன்னா 8 ஓர், கோக் ಅನ್ನது 4, limestone ಅನ್ನது 1%. Smelted in blast furnace by introducing it through the cup and cone. அந்த cup and cone அந்த அரேஞ்ச்மெண்ட் அதில் ஏன்னா அப்படி ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பன் ஆகும், உள்ளே விட்டதுக்கப்புறமா மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். தேர் ஆர் இம்பார்ட்டண்ட் ரீஜியன்ஸ் இந்த ஃபர்னேஸ். இந்த ஃபர்னேஸில் இந்த டயக்ராமில் பார்த்தா 3 பார்ட்ஸ் ಅನ್ನது இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே நம்மளுக்கு எந்த இது, ஏன்னா அந்த வெயிட்டாக இருக்கிற கீழே அந்த அயர்ன் ಅನ್ನது கீழே வந்துடும். ஹாட் கேஸஸ் ಅನ್ನது நம்மளுக்கு மேலே நின்று எப்படி ரிலீஸ் பண்ணுறதுனால, ஏன்னா சல்ஃபர் நெக்ஸ்ட் ஆர்சனிக் இது எல்லாமே ஆக்சைட்ஸ் அண்ணன் சொன்னோம் இல்லையா, அந்த ஆக்சைட்ஸாக ஹாட் கேஸஸ் ಅನ್ನது வெளியில் வந்துடும். பியூர் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஹாட் ஏர் ಅನ್ನது உள்ளே அனுப்புனாதான் நம்மளுக்கு ஆக்சைட்ஸ் ஃபார்மேஷன் ஆகி அது செப்பரேட் ஆகிடும். மேலே இருக்கிறது பெல் அண்ட் ஹாப்பர், அது எந்த இதுக்காகனா ஓப்பன் ஆகும், அது உள்ளே விட்டதுக்கப்புறமா மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடியில் நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோன்னா அயர்ன் அவுட்லெட். அயர்னு நல்லா பியூரிஃபை ஆனால் அயர்ன் நம்மளும் செப்பரேட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்மெல்டிங் ப்ராசஸில் நடக்கிறது. இதில் இந்த மிக்சரில் இருக்கிறது 3 இது அயர்ன் ஓர் ಅನ್ನது 8% இருந்தா, கோக் ಅನ್ನது 4% இருந்தா, 1% ಅನ್ನது இந்த லைம்ஸ்டோன். இதுதான் நம்மளுக்கு இருக்கிறது. த லோவர் ரீஜியன் கம்பஷன் ஜோன். இந்த கம்பஷன் ஜோன் வரும்போது என்ன ஆகிடும், த டெம்பரேச்சர் இஸ் at 1500 degree Celsius. இப்போ அதில் இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோன்னு எடுத்தால் 1500 degree Celsius கம்பஷன் ஜோனில். In this region, coke burns with oxygen to form carbon dioxide when the charge comes in contact with a hot blast of air. Carbon plus oxygen gives rise to carbon dioxide plus heat. இது exothermic reaction. Heat liberation ஆனா exothermic, heat absorption ஆனா endothermic. For example, ஒரு
சுண்ணாம்பு இருக்குமா, சுண்ணாம்பில் தண்ணி இது பண்ணால் என்ன ஆகிடும், அப்படியே சுடும் நம்மளுக்கு அந்த டம்ளர் அன்னது பிடிச்சா. நீங்கள் வீட்டில் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே ஒரு வாட்டர் டம்ளரில் வந்து நம்மள ஒரு 2 ஸ்பூன்ஸ் குளுக்கோஸ் அன்னது இது பண்ணால் ஜில்லுன்னு ஆகிடும். வெளியில் இருக்கிற ஹீட் அன்னது அப்சார்ப்ஷன் பண்ணிடும். அது வந்து அப்சார்ப்ஷன் பண்ணால் என்ன, எண்டோதர்மிக். ஹீட் லிபரேஷன் ஆனால் எக்ஸோதர்மிக். இதுதான் இந்த 2 ப்ராசஸோட டிஃபரன்ஸ். The middle region, fusion zone, the temperature prevails at 1000 degrees Celsius. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் கார்பன் டை ஆக்சைடு வந்து 1000 degrees Celsius வரைக்கும் நல்லா இது பண்ணணும். In this region CO2 is reduced to CO. ஏன்னா அந்த இதில் CO2 அன்னது இருக்கிற ஆக்சிஜன் ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், கார்பன் மோனாக்சைடாக மாற்றிடும். 2 அனிந்தா கார்பன் டை ஆக்சைடு, 2 CO அனிந்தா கார்பன் மோனாக்சைடு. இருக்கிற ஆக்சிஜன் ஒன்று கம்மி பண்ணுறதுனால CO. ஸோ அதனால் ஹீட் அன்னது நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் ஆகிடும். limestone decomposes to calcium oxide and CO2. decompose ஆனாலே என்ன, ஒன்றா இருக்கிறது ரெண்டாக டிவைட் ஆகிறது. ஸோ limestone ஆனால் கெமிக்கல் ஃபார்முலா எதுவானா கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் அது கால்சியம் கார்பனேட். அது வந்து நம்மளு ஹீட் பண்ணால் என்ன ஆகிடும், கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் CO2வாக மாறிடும், ரெண்டாக டிவைட் ஆகிடும். அப்போது ஹீட் என்னது என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு அந்த இதில் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிடும். These 2 reactions are endothermic due to absorption of heat. வெளியில் இருக்கிற அந்த ஹீட் அன்னது உள்ளே இழுத்துடும், அதனால் அப்சார்ப்ஷன் பண்ணிடும். Calcium oxide combines with silica to form calcium silicate slag. இந்த calcium oxide ஆனா எது, CaO, சிலிக்கான் சாண்ட் ஆனாலே SiO2. இது ரெண்டுமே கம்பைன் ஆகிறதுனால ஒரு ப்ராடக்டோட நேம் எதுவானா CaSiO3, கால்சியம் சிலிகேட். நெக்ஸ்ட் கெமிக்கல் இந்த இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு இந்த அப்பர் ரீஜியன், ஏன்னா இது வந்து கம்பஷன் ரீஜனில் நடக்கிறது. அப்பர் ரீஜனில் என்ன நடக்கும்னு எடுத்தால் த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் எட் 400 degrees Celsius. இது ரெடக்ஷன் கம்மி பண்ணுறது, 400 degrees Celsius தான் வைக்கணும். இன் திஸ் ரீஜியன் கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு என்னது கம்மி பண்ணிடும், எந்த இதுனும் ரெடியூஸ் பண்ணி ஃபெரிக் ஆக்சைடு இருக்கிற ஆக்சிஜன் கம்மி பண்ணி அயனை டிவைட் பண்ணிடும். ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் ஏ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயன். ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஒரு அயன்னும் இதுதான் செப்பரேட் பண்ணி விட்டுடும். த molten iron is collected at the bottom of the furnace after removing the slag. ஏன்னா அந்த இதில் நின்று நம்மள அடி பிளேஸில் நின்று அந்த அயன் வந்து அந்த அயனோட நேம் எதுவானா ஸ்பாஞ்சி அயன். அது வந்து மோல்டன் ஃபார்மில் இருக்கும். அந்த மோல்டன் ஃபார்மில் இருக்கிற அயன்னு அதில் நின்று செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. The iron thus formed is called pig iron. அதுக்கப்புறமா அந்த அயன் வந்து பிக் அயனாக மாறிடும். இட் இஸ் ரீமெல்டட், அது மறுபடி ரீமெல்ட் பண்ணி அண்ட் கேஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ், then it is called cast iron. இந்த 3 types of iron மது pig iron, cast iron and ராட் அயன், இந்த 3 டைப்ஸ் ஆனது இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் இந்த இது வரைக்கும் என்னென்னா இந்த ஃபுல்லாக வந்து அயன்னு எப்படி நம்மளும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராசஸஸில் மெயினாக இருக்கிற ஸ்டெப்ஸும் இதுதான். ஏன்னா இந்த இது வரைக்கும் காப்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ரிடக்ஷனில் வரது வந்து மோல்டன் ஃபார்மில் இருக்கும். அது இன்னும் பியூரிஃபை பண்ணதுக்கப்புறமா பிக் அயனாக மாறிடும். அந்த பிக் அயன்னும் நல்லா இன்னும் ரீமெல்ட் பண்ணி இன்னும் நல்லா பியூரிஃபை பண்ணி கேஸ்ட் அயனாக மாற்றிடுவாங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா இது வந்து மோஸ்ட்லி லஸ்ட்ரஸாக இருக்கிறது, மெட்டல் கிரேயிஷ் இன்னும் ஒயிட் கலரில் இருக்கிறது, பியூராக இருக்கிறதுனா நம்மளை பார்க்கறது எதுவானா நல்லா ரஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது தான். இட் ஹேஸ் ஹை டென்சிலிட்டி, மேலியபிலிட்டி அண்ட் டக்டைலிட்டி. இட் கேன் பி இந்த இதில் இது பண்ணும்போது ஏன்னா மேக்னெட் மெயினாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு எலிமெண்ட் எதுவானா பெஸ்ட் இது வந்து அயன். ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். திஸ் கிளாஸ் ஓவர்மா. இப்போ இந்த இதில் நம்மளை வந்து அயனோட என்ன நம்மள காப்பர் எப்படி தயார் பண்ணியிருக்கிறோம், அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நெக்ஸ்ட் யூசஸ் என்ன, நெக்ஸ்ட் அதே மாதிரி அயன், காப்பரும் அயன், இந்த 2 இது வந்து நம்மளும் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த ப்ராசஸ் என்னது, இந்த டயக்ராம் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த ப்ராசஸ் அயனோட இது பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.